நம்ம தமிழின் சேனலில் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோக்கள் அனைத்தையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ஹிட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கிற உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை இந்த மாதிரி விண்டோஸ் 7 மினி லேப்டாப்பாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதா இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபோனை மாற்றுறதுக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் விண்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் கிடைக்காது. அதனால் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். வாங்க இந்த அப்ளிகேஷன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேருக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆண்ட்ராய்ட் மொபைலில் விண்டோஸ் 7 இருக்கிற லேப்டாப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாற்றக்கூடிய அப்ளிகேஷன் தான் இது. ஸோ இது முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிசியில் இருக்கக்கூடிய மை கம்ப்யூட்டர், ரீசைக்கிள் பின்னு, ஸோ அந்த மாதிரி ஐக்கான்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான விட்ஜெட்ஸ் என்னென்ன தேவையோ அந்த விட்ஜெட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பட்டன் இருக்குது. அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு சிஸ்டமில் எப்படி வருமோ அந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா நான் லாகின் பண்ணியிருக்கிறனால இங்கே லாகின் ஆப்ஷன் என்னோடய நேம் காமிக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோ வெர்ஷனுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நீங்கள் உங்களோட மொபைல் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷன் லிஸ்ட் எல்லாமே வரும். அது இல்லாமல் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபோட்டோ வேணால் லாகின்க்கு உங்களோட ஃபோட்டோ வச்சுக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்மளோட கம்ப்யூட்டரோட விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களோட மொபைல் என்னென்ன ட்ரைவ்லாம் இருக்கோ அந்த ட்ரைவ் ஆப்ஷன்லாம் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்னல் ஸ்டோரேஜ் லோக்கல் சி ட்ரைவ் அப்படிங்கிறது ஷோ ஆகிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் மெமரி கார்டு இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் டி ட்ரைவ், இ ட்ரைவ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட செட்டிங்ஸ் வியூ காமிக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டேட், டிஸ்பிளே, சவுண்ட் இந்த மாதிரியான லிஸ்ட்டு இதில் ஷோ ஆகிட்டுருக்கு. மேலே ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமைஸ் ஆப்ஷன், மேக்ஸிமைஸ் ஆப்ஷன், அதே மாதிரி க்ளோஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸோ விண்டோ மினிமைஸ் ஆகிடும். ஸோ ஃபுல்லாக மினிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மினிமைஸ் ஆப்ஷன் அழுத்திங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஐக்கான் பக்கத்தில் நீங்கள் மினிமைஸ் பண்ண டேப் இருக்கும். ஸோ இதை மறுபடியும் நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா மேக்ஸிமைஸ் ஆகிடும். இது ஃபுல் மேக்ஸிமைஸ் ஆகிறதுக்கான ஆப்ஷன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டத்தில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குமோ வைஃபை ஆப்ஷன், ஸ்பீக்கரை சவுண்ட் கம்மி பண்ணணும், அதிகம் பண்ணால் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வைஃபை கனெக்ட் பண்ண அப்படின்னா இந்த வைஃபை ஐக்கானை கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன வைஃபை ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். நம்ம சிஸ்டத்தில் ரைட் கிளிக் ஆப்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரியே இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ இதில் நீங்கள் ஐகான்ஸ் எந்த சைஸில் வேணும், எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ஓரியன்டேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வெர்டிக்கல் வியூவில் இருக்குது. உங்களுக்கு விண்டோஸ் மாதிரி ஹரிசான்டல் வியூவில் வேணும் அப்படின்னா ஹரிசான்டலில் வச்சுக்கலாம். இல்லை ஆட்டோமேட்டிக் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷனுக்கு தகுந்த மாதிரி அதுவே ஆட்டோ செட் ஆகிக்கும். ஸோ ரெஃப்ரெஷ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சிஸ்டத்தில் எப்படி ரெஃப்ரெஷ் ஆகுமோ அந்த மாதிரியே சிஸ்டம் ரெஃப்ரெஷ் ஆகுது. இப்போ நீங்கள் புதுசாக எதனா அப்ளிகேஷன் ஹோம் ஸ்க்ரீனுக்கு ஆட் பண்ண அப்படின்னா நியூ ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஃபால்ட்டாக என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்கு. இது இல்லாமல் நீங்கள் எதனா அப்ளிகேஷன் ஆட் பண்ணுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த அப்ளிகேஷன் ஆட் பண்ணுறேன். இது கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஆட் பண்ண அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு ஹோம் ஸ்க்ரீனில். அது இல்லாமல் வால்பேப்பர் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ இருக்கிற வால்பேப்பர் எதனா சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வால்பேப்பரை கிளிக் பண்ணி நீங்கள் வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் சிஸ்டமில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ரைட் சைடில் இருக்கிற இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ்லாம் நீங்கள் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கிறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதில் நியூ ஆட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஆட் விட்ஜெட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டைலில் வேணும், என்னென்ன விட்ஜெட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும், கேலண்டர், ஃபோட்டோ விட்ஜெட், நோட் விட்ஜெட், கிளாக் விட்ஜெட். நான் பார்த்தீங்கன்னா கிளாக்கு, நோட்ஸு ப்ளஸ் கேலண்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதோட ஸ்டைல்ஸ் சேஞ்ச் பண்ண அப்படின்னா ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கிளாக்கில் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எதனா ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டைல் சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி கேலண்டரில் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு இந்த
அதில் என்னென்ன ஸ்டைல்ஸ்லாம் இருக்கோ அந்த ஸ்டைல்ஸ் ப்ளக்கின்ஸ் எல்லாமே வந்து லோட் ஆயிரும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்டைல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி இந்த ஸ்டைல் லோட் ஆனதுனால நான் இந்த ஸ்டைல் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இது வந்து அந்த ப்ளக்கின் ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து டவுன்லோட் ஆகிட்டு அது வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ட் ஆகிருக்கணும். ஏன்னா அதில் தான் வந்து ப்ளக்கின் டவுன்லோட் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டைல் சேஞ்ச் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து நோட்டோட ஸ்டைல் சேஞ்ச் பண்ண அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அதோட ப்ளக்கின்ஸ் வந்து லோட் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டைல் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டைல் ஆல்ரெடி லோட் ஆகிட்டதுனால நான் இதை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ ஒரு 5 to 10 செகண்ட்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ளக்கின் டவுன்லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்டைல் சேஞ்ச் ஆகிடும். இது என்ன அடுத்த ஆப்ஷன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை ஆப்ஷன் கேட்குது, ஃபார்வேர்ட்ஸ், கால் பேக். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இங்கே இருக்கிற மெசேஜுக்கு வந்து நீங்கள் வந்து கால் பேக் பண்ணலாம், இல்லை ஃபார்வேர்ட் மெசேஜ் வந்து பண்ணலாம், இல்லை மெசேஜ் வந்து டெலீட் பண்ணலாம். இன்கேஸ் இந்த ஸ்டைல் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேக்ரவுண்ட் ஸ்டைல் சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா as it is நம்மளோட ப்ளக்கின் வந்து லோட் ஆகிட்டு ஸோ நிறைய ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து காமிக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்டைல்ஸ் வந்து இந்த மெசேஜ் நோட்டிஃபிகேஷனை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது ஓப்பன் ஆனதுனால நான் இதை ஓகே கொடுத்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஒரு 5 to 10 செகண்ட்ஸில் வந்து அந்த ப்ளக்கின் டவுன்லோட் ஆகிட்டு இந்த மெசேஜ் நோட்டிஃபிகேஷனோட ஸ்டைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஆப்ஷன்ஸ்லாம் வருது. ஸோ அதில் பேனல் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப், சிஸ்டம், ஹெல்ப் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டெஸ்க்டாப் கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து சப் மெனுஸ்லாம் வருது. அதே மாதிரி சிஸ்டம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து சப் மெனு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸ் எந்தெந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து தெரிய வரும் இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது. இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு Windows 7 வந்து பிசியில் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி வந்து உங்களோட மொபைலில் வந்து எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.